ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்சிஎஸ்சியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 240 வேகன்சியோட வந்திருக்கு. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணுவீங்க, 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க்கும் அதேமாதிரி உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும். அதோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 7th அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகமில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது டிஎன்சிஎஸ்சின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் சொல்லுவோம். அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது பாருங்கள் சீசனல் பில் கிளர்க்குன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பட்டியல் எழுத்தர் கேட்டகரி. அதுக்கப்புறம் பருவகால உதவுபவர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பருவகால காவலர் வாட்ச்மேன் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் இந்த பட்டியல் எழுத்தருக்கும் உதவுபவருக்கும் வந்து பார்த்தோன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரை வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வாட்ச்மேன் கேட்டகரிக்கு மட்டும் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சினா வந்து 240 வேகன்சி வந்திருக்கு. எல்லா போஸ்டிங்லையும் 80 வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து 240 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பட்டியல் எழுத்தருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இளங்கலை அறிவியல் பிஎஸ்சி சயின்ஸ் நீங்கள் முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க, பொறியியல் பட்டம் முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உதவுபவருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே வாட்ச்மேன் கேட்டகரி காவலருக்குலாம் 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி நான் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து எஸ்சிக்கு வந்து 7 வேகன்சி, ஸோ எஸ்சிஏக்கு வந்து 4 வேகன்சி, எஸ்டினா 2 வேகன்சி. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓசிக்கு வந்து ஒரு 18 வேகன்சி இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து வயது வரும்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசி பிசிஎம்மாக இருந்தால் 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரியாக இருந்தால் 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5285 ரூபாய் டிஏ, அதுக்கப்புறம் டிஏ வந்து பாருங்கள் 5087. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பாருங்கள் 7th அக்டோபர் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட வந்து என்னென்ன இணைக்கணும் சான்றிதழ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ கல்வி தகுதிக்கான சான்றிலிருந்து, ஜாதி சான்றிலிருந்து, வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கான பதிவு செஞ்சதுக்கான சான்று, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வயது உறுதி சான்றுனா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர்னா அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நீங்கள் இணைச்சி பதிவஞ்சல் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அதாவது ரேஷர் போஸ்ட் வழியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட கல்வி தகுதிக்கான மதிப்பெண் இருக்குது பற்றில அதை வந்து 50% வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு வந்து பாருங்கள் ஒரு 50% ஆஃப் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 100% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். நேர்காணல் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் 2 பதவிக்கு விருப்பம் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பாருங்கள் தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்ட வரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்டமாக வந்து வரும்போது அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து வந்து உங்கள் மாவட்டம் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.